அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபாத். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் பொதுவாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது என்று. ஆனால் இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விட இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. தன்னுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய மறு உலக வாழ்க்கை. இதை பெரும்பான்மையானவர்கள் நிராகரிக்கின்றார்கள். மரணிவித்தால் மண்ணோடு மண்ணாகிவிடும், செத்துட்டம் என்றால் மண்ணோடு மண்ணாகிவிடும், யார் யார் எப்படி சாகுகிறார்களோ அதே போன்ற வாழ்க்கை முடிந்துவிடும் என்று. இந்த மறுமை வாழ்வை நம்புவதற்கு ஒரு சாதாரண முறையில் சின்ன ஒரு ஆய்வை மேற்கொண்டால் கூட நமக்கு நம்பிக்கை வந்துவிடும். இந்த உலகத்தில் நாம் ஒரு தாய் தந்தையருக்கு பிறப்பதற்கு முன்னாடி நம்முடைய உயிர் எங்கே இருந்து, நம்முடைய ஒரு சின்ன ஒரு அறிவு வரும் வரைக்கும் இந்த உலகத்துக்கு நாங்கள் எப்படி வந்தோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு தாய் தந்தையருக்கு நாங்கள் பிள்ளையாக பிறந்தோம் என்று இப்படித்தான் வந்தோம் என்று தெரியாது. பகுத்தறிவு வந்ததுக்கு பின்னாடி தான் நாம் இப்படித்தான் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று நாங்கள் புரிகின்றோம். எனவே இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி நம்முடைய உயிர் இன்னும் ஒரு இடத்தில் எல்லாவிடத்தில் இருந்திருக்கின்றது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு இடத்திலிருந்து தாயின் வயிற்று வழியாக இந்த உலகத்துக்கு பிறக்கச் செய்கிறான். இந்த உலகத்திலே ஒரு குறுகிய காலம் வாழ வைக்கிறான். எனவே மரணம் என்பது இந்த உலகத்திலே வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு உலகத்துக்கு எடுத்துச் செல்கின்றது. எப்படி தாயுடைய வயிற்றுக்கு முன்னாடி நாங்கள் உடலற்ற உயிராக வாழ்ந்தோம், அதற்கு பின்னாடி தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு வித்தியாசமான வாழ்வு, அந்த வயிற்றிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரு வாழ்வு, இந்த உலகத்திலிருந்து இன்னும் ஒரு வாழ்வுக்கு செல்வதை நாங்கள் ஏன் மறுக்க வேண்டும்? நாம் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வருகின்ற அந்த வரலாற்றை சரியாக தெரிந்திருக்கும் பொழுது மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்பிக்கொள்ளலாம். எனவேதான் ஒவ்வொரு முஸ்லிமானவனும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தனும் அவன் நம்பி இருக்கவன் எப்படி என்றால், மறுமை வாழ்வு இருக்கின்றது, மன்னரை வாழ்வு இருக்கின்றது, மறுமை வாழ்வு இருக்கின்றது, அதிலே சொர்க்கம் இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தவர்களுக்கு அந்த தண்டனைக்கான நரகத்திலே போடப்பட்டு தண்டிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் சொர்க்கத்தில் சேர்க்கப்படுவார்கள். எனவே மறுமை வாழ்வு உண்டு என்பதில் நாங்கள் ஒரு அணுப்பெருமானமாக சந்தேகப்படக்கூடாது. 100% இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நமக்கு மறுமை வாழ்வு இருக்கு என்பதை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் நாங்கள் ஒரு முஃமினாக, ஒரு முஸ்லிமாக இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்கள் ஆகுவோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.